மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நான் சொல்கிறேன் 90% ஆஃப் தி பீப்புள் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பட் வென் எவர் தே ஃபீல் டயர்ட், ஆஹா எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஜாலியான லைஃப் இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை வரும், ஐ ஹாவ் அ ஸ்மால் ஃபேமிலி அப்படின்னு யோசிங்க. ஹாப்பி ஒரு நம்ம வயிறு அஃபெக்ட் பண்ணியிருப்போம், நமக்கு பசியே இருக்காது, சாப்பிடணும்னு தோணாது, இல்லை எந்த ஃபுட் பார்த்தாலும் ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக அஜிடேட்டடாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வந்து பல பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெல்த் குரு நேயர்களுக்கு ஹாய். எப்போவுமே நம்மளோட ஹெல்த் அண்ட் ஸ்கின் பற்றி நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்ருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம கூட கிளியர் பண்ணுறதுக்காக ரக்ஷனா நிறைய கண்டென்ட்ஸில் அவங்கள பார்த்துருப்பீங்க, அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இப்போ கூட சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ்னால நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் ஏதாவது காட்ட ஆரம்பிக்குமா? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து பாடியை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும், சரிங்களா? பிகாஸ் நீங்கள் வந்து எப்போ வந்து மென்டலி டயர்டாக இருக்கீங்களோ அது எங்கே தெரியும் அப்படின்னா உங்களோட பாடியில் தான் தெரியும். இது வந்து நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம பாடியில் டயர்டாக இருக்கிறோமா இல்லை மென்டலி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால டயர்டாக இருக்கிறோமாங்கிற டிஃப்ரென்சியேஷன் இப்போ இருக்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நான் சொல்கிறேன் 90% ஆஃப் தி பீப்புள் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பட் வென் எவர் தே ஃபீல் டயர்ட், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே ஒரு ரெஸ்ட் போதும், ஒரு ஸ்லீப் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருமே வந்து அதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் பாடியால் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அதோட ரூட் காஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மென்டலி நான் எதையாவது திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து என் பாடியில் தெரியுது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப வீக்காக இருக்கும், யார்கிட்டயும் பேசுகிறதுக்கு ஒரு இஷ்டம் இருக்காது, என்ஜாய் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருக்காது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே ஃபிசிக்கலி நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுவோம், தூங்குவோம் அப்படின்னு நினைப்பீங்க. தட் இஸ் நாட் ஓகே. இன் மேஜர் ஆஃப் த கேசஸ் வந்து அது வந்து ஒரு கேஸாக இருக்காது. ஸோ என்ன அதோட ரூட் காஸ் அப்படிங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். எதை பற்றி யோசிக்கிறீங்க? ஸோ எல்லாருக்குமே பேர்டன் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால வந்து எதுவுமே கண்டிப்பாக சரியாயிட போகிறது கிடையாது. ஸோ என்ன பண்ணணும், கொஞ்சம் உங்கள் பாடியை காம் பண்ணுறது எவ்வளோ தூரம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு மைண்ட் காம் பண்ணுறதையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டதை போட்டு யோசிக்காமல் தேவையில்லாத விஷயங்கள் பற்றி போட்டு அடுத்து இது நடக்குமா அது நடக்குமா அப்படியெல்லாம் திங்க் பண்ணாமல் ஜஸ்ட் ஓகே கோ வித் த ஃப்ளோ, நடக்கிறது நடக்கட்டும், வில் டூ இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தாலே வந்து உங்களுக்கு 90% ஆஃப் தி இஷ்யூஸ் வந்து கிளியர் ஆகிடும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப சோர்வாகவே தெரிவாங்க. அது வந்து அவங்க ஓவர் திங்க் பண்ணுறதுனால கூட இருக்கலாமா? கண்டிப்பாக. பிகாஸ் உங்களுக்கு மைண்டுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் இப்போது மைண்டும் பாடியும் வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது, ஓகேவா? இப்போ உங்கள் பாடிக்கு நீங்கள் திருப்ப ஒர்க் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி அட் சம் பாயிண்ட் அது டயர்ட் ஆகிடும். எவ்வளோ ஒர்க் வந்து அதால் ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மைண்ட். அதோட திங்கிங் கெப்பாசிட்டியை தாண்டி ஓகே எனக்கு திங்க் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, கண்டதை ஓட்டுவோம், மண்டையில் என்ன வேணால் ஆகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மனக்குதிரையை எங்கே வேணாலும் ஓட விடலான்னு நடந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறத விட இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து இப்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது நடக்குமா நடக்காதான்னு கூட நமக்கு தெரியாது. ஒருவேளை நடக்கலைன்னா நம்ம யோசிச்சது எல்லாம் வேஸ்ட்டுக்கு. அது நிறைய பேர் ரொம்ப யோசிச்சிட்டோமோ அப்படின்னு யோசிச்சிட்டோமோ, ஒன்றுமே இல்லாத விஷயத்த போட்டு மண்டைக்குள்ள ஓகே ஒன்று நடந்துருச்சு, இதோட அடுத்த கான்சிக்வெண்ட்டாக நடக்க போகிறது இந்த விஷயம் தான், இதுக்கு அடுத்து நடக்க போகிறது இதுதான், நம்ம பாட்டுக்கு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி அது வந்து உங்களோட எனர்ஜியை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிடும். வேறு எதுலேயும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஒரு நல்ல ஹாப்பி மூடு இருக்காது, நம்மளும் ஹாப்பியாக இருக்க மாட்டோம். ஸோ நம்ம டவுன் ஆகிறப்போ என்ன ஆகும்னா நம்மளோட சரௌண்டிங்குமே அஃபெக்ட் ஆகும். நம்மளை சுற்றி இருக்கவங்க என்னடா இவன் சோகமாக இருக்கானே அப்படின்னு நம்மளோட அந்த ஒரு இம்பேக்ட் வந்து அடுத்தவங்க மேலேயும் போகும். ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஓவர் திங்க் பண்ணுறதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பட் தட் இஸ் நாட் ஈஸியும் கூட. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆப்வியஸ்லி ஹியூமன்ஸ் தானே, யோசிப்போம்ல, ஐயோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா ஒரு பயம் வந்துருச்சுன்னா தொட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயம் வேண்டாம், நடக்கிறப்ப நடக்கட்டும், வி ஹேவ் கெப்பாசிட்டி டு ஹேண்டில் திங்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து ஹேண்டில் பண்ணிக்கலான்னு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு காமாக ஒரு இடத்துல உட்காந்து லைக் பாசிட்டிவாக யோசிச்சா போதும். ஒரு விஷயம் நடந்துருச்சு, இதை எப்படி இனிமேல் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணலாம், இந்த சுச்சுவேஷனை விட்டு எப்படி வெளியில் வரலாம், இந்த சுச்சுவேஷன் எப்படி என்னையை சார்ந்தவங்களையும் இம்பேக்ட் பண்ணாமல் இருக்கலாம்
அப்படிங்கிறத வேணும்னா நம்ம யோசிக்கலாம். ஓ! நீங்க சொல்றது பார்த்தா, இப்போ ஒரு யங்ஸ்டர் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போக போறாருன்னா, கல்யாணம் குழந்தை வரைக்கும் யோசிச்சுருவாரு. அந்த மாதிரி பாசிட்டிவா யோசிக்கலாம் அப்படின்றீங்க இப்போ. எஸ். அதுலயுமே சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓகே நான் இப்ப ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டேன். அடுத்து வந்து சண்டை வரும். கல்யாணம் பண்ணா இன்னும் பெரிய சண்டை வரும். குழந்தை பிறந்தா அது ஒரு பெரிய கமிட்மெண்ட். அப்படி யோசிக்காதீங்க. ஆப்வியஸ்லி எல்லார் லைஃப்லயும் அது நடக்க தான் போகுது. ஓகேவா? ஸோ அப்படி யோசிக்காம ஒரு பாசிட்டிவா ஜாலியா யோசிச்சுட்டு போங்களேன். ஆஹா! எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு ஜாலியான லைஃப் இருக்கு. எனக்கு ஒரு குழந்தை வரும். ஐ ஹேவ் அ ஸ்மால் ஃபேமிலி. அப்படின்னு யோசிங்க. ஒரு ஹாப்பி பாத்ல லீட் பண்ணிட்டு போங்க. என்னைக்குமே வந்து உங்கள சேட் பாத்ல லீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி மென்டலியும் ஷட் டவுன் ஆவீங்க. பிசிக்கலியும் ஷட் டவுன் ஆவீங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நோக்கி உங்களால கால் எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ அது பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி மென்டல் பிளாக் அப்படின்றது எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு கட்டத்துல நமக்கு நடக்கும்ல. ஸோ அந்த மென்டல் பிளாக்கை வந்து நீங்க தவிர்த்துக்கணும் அப்படின்னா, ஜென்ரலா இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆப்வியஸ்லி நான் சொன்னது தான் ஓவர் திங்கிங்கை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிடுங்க. எது சிந்திச்சாலுமே பாசிட்டிவாக சிந்திங்க. அண்ட் மோரோவர் ஆல்வேஸ் ஹேவ் அ கிளாரிட்டி. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட கான்சிக்வன்சஸையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். கரெக்டாக? ஸோ பண்ணலையே அந்த விஷயம் பண்ணலாமா வேண்டாமாங்கிற கிளாரிட்டிக்கு வந்துடுங்க. ஒரே ஒரு இடத்துலயே அது முடிஞ்சு போயிடும் அந்த கன்ஃபியூஷன். பண்ணலாமா வேண்டாமா? எப்போவுமே நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று யூ கேன் டூ இட். இதை பண்ணினீன்னா தீஸ் ஆர் ஆல் த குட் திங்ஸ் தட் வில் ஹேப்பன் டு யூ. இன்னொன்று நீ இதை பண்ணினீன்னா இதெல்லாமே கான்சிக்வன்சஸாக இருக்கும். அந்த இடத்துல நீ தான் அதை ஃபேஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா. பட் அந்த கான்சிக்வன்சஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த கான்ஃபிடென்ட்டும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீ கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ மென்டல் பிளாக் வராது நமக்கு. ஏன் அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் இதுதான். இதை நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு வந்து அந்த இடத்துல மென்டல் பிளாக் வரதுக்கான அவசியமே கிடையாது. இல்லை ஒரு பயமோ எந்த ஷிவரிங்கோ இருக்காது. ஸோ ஓகே இது நடந்துச்சு, இதை இப்படி ப்ரொசீட் பண்ணலாம், அவ்வளோதான். எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அவுட் சைட் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும். இப்போ ஹாஸ்டல்லேருந்து இப்போது சென்னை வந்து படிக்கிறாங்க அப்படின்னா, ஹாஸ்டல் ஃபுட் இருக்கும். பட் வந்து அது வீட்டு ஃபுட் அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குமான்னு கேட்டால் டவுட் தான். ஸோ அவங்க அந்த ஹாஸ்டல் ஃபுட்டே சாப்பிட்டாலுமே அது வந்து அவங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட்லாம் தரப்போகுது? ஓகே. ஆல் த டைம் நம்ம வந்து வீட்டிலேயே சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே முடியாத காரியம். நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அட் சம் பாயிண்ட் ஒரு கிரேவிங் வரும். வெளியில் ஒரு விஷயம் பார்க்குறப்போ ஆசையாக இருக்கும், சாப்பிடணும்னு தோணும். தட் இஸ் ஓகே ஆக்சுவலி. அது வந்து எப்பயாவது ஒரு தடவை நடக்கிறப்போ இட் இஸ் ஃபைன். அதே வந்து எனக்கு ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்மளோட பாடியில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். லைக் அசிடிட்டி இருக்கலாம். சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கே தெரியாது. நம்ம ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்ருப்போம், நம்ம வயிறு அஃபெக்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு பசியே இருக்காது, சாப்பிட்ணுன்னு தோணாது, இல்லை எந்த ஃபுட் பார்த்தாலும் ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக அஜிடேட்டடாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வந்து பல பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா தான் சாப்பிட்டேன், நான் வந்து வெளியிலேயே சாப்பிட்டாலும் வந்து ப்ரோட்டீன் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் ஓகே. பிகாஸ் நீங்கள் வீட்டில் குக் பண்ணுறதுக்கும் வெளியில் குக் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் வந்து அதை அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கே தெரியும் இல்லையா? எனக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் நான் இப்போ வெளியில் சாப்பிட்ணும், இப்போ ஒரு நான் கெட் டுகெதருக்கு போகிறேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியில் போகிறேன், ஒரு ஆஃபீஸ் டின்னரும் போகிறேன் அப்படின்னா வேறு வழி கிடையாது. அந்த டைமில் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ஓகே, தட் இஸ் ஃபைன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த நாள் உங்களோட ஃபுட்டை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து சாப்பிடுங்க. ஒரு நல்ல கர்ட் ரைஸ் எடுத்துக்கிறது விச் இஸ் குட் ஃபார் யுவர் காட். நல்ல கோகோனட் வாட்டர் நிறையா குடிக்கிறது. அந்த மாதிரி கொஞ்சம் உங்களோட அந்த இதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ நான் ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப கஷ்டம் தான். ஹாஸ்டல் ஃபுட்டுமே வந்து கன்சிடர்ட் ஆஸ் அவுட் சைட் ஃபுட்டு தான். எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து நம்ம அம்மா சமைச்சு கொடுக்குற மாதிரி அங்கே சமைப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. நோ ஒன் வில் டூ தேட். ஸோ இன் தேட் கேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபுட் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து லைக் காய்கறி எல்லாம் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறப்போ காய்கறி எல்லாம் நீங்கள் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிறையா லைக் ஃபுட்டு குழம்பு அந்த மாதிரி போகிறத விட்டுட்டு காய்கறி, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தியாக அது என்ன குழம்புன்னு அவங்க அதை யோசிக்கிறதுக்கே ஒரு ப்ராசஸ் ஒன்று எடுக்குது. அதுக்கு பெட்டர் வந்து அங்கே எப்படியும் காய்கறி வச்சுருப்பாங்க இல்லையா? அது எவ்வளோ பெட்டராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். என்ன குழம்புன்னு யோசிச்சு ஒரு ஃபைனலைஸ்டு டிசிஷனுக்கு வந்து அதை சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு அங்கே இருக்க காய்கறியை ரைஸ்க்கு ஈக்குவலாக நம்ம சாப்பிட்றலாம். கீரை இருந்தால் அது நிறையா எடுத்துக்கோங்க. ஆப்வியஸ்லி ஹாஸ்டல் அதெல்லாம் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் ரேர் தான். பட் கிடைக்கிற டைமில் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதை தான் வந்துட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து நான் ஹாஸ்டலில் இருக்கேன், நான் வந்து ஜங்க் ஐட்டம் சாப்பிட்றேன், நான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், முறுக்கு சாப்பிட்றேன், லட்டு சாப்பிட்றேன், அப்படியெல்லாம் போகக்கூடாது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஹாஸ்டலில் என்ன வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை நிறையா நம்ம கன்சியூம் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் வீட்டுக்கு வரப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளை பேம்பர் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி அம்மா வில் பேம்பரஸ். பிடிச்சதெல்லாம் சமைச்சு தருவாங்க. ஆஸ் ஐ செட் வெறும் நான்வெஜ்ஜாக மட்டும் சாப்பிடாம நல்ல கொஞ்சம் காய்கறி, கீரை,
அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய சமைச்சு தர சொல்லி அதை சாப்பிடலாம் நம்ம. ஓகே மேம். இப்போ ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா, நான் ரொம்ப ஹெல்தியா இருக்கேன், எனக்கு வந்து என்னோட பாடியில எந்த ஒரு சிம்டம்ஸும் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா எல்லாத்தையும் சாப்பிடுறது, ஒர்க் அவுட் பண்றதில்ல, அவங்க இஷ்டப்படி அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் ஒரு சிம்டம்ஸ் காட்டிடுச்சு அப்படின்னா, ஐயோ என் வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் திங்க்குள்ள போயிடுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் காட்டாம இருக்கிறது வந்து நல்ல சைனா, இல்லை வந்து இல்லை சிம்டம்ஸ் காட்டல அப்படின்னாலும் நீங்க இதுலலாம் காஷனா இருக்கணும் அப்படின்னு? ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஓகேவா? ஒரு விஷயம் எனக்கு நடந்துருச்சு, அப்போ தான் நான் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ வென் இட் கம்ஸ் டு பாடி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதில் இன்னும் கொஞ்சம் கூட ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இது இது என் பாடியில் காமிச்சாதான் நான் இதுக்கான இந்த விஷயத்த பண்ணுவேன். எனக்கு வெயிட் கெயின் ஆனால் தான் நான் ஜிம்முக்கு போவேன். எனக்கு ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனால் தான் நான் ஆயிலி ஃபுட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவேன். நோ, இதெல்லாம் வந்து பேசிக்காக உங்கள் பாடிக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு குட்டி குட்டி கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா இப்போ என்ன நடக்குது, உங்களோட பாடி வீணாகுது இல்லையா, விச் நம்ம வந்து நம்மளால் கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே இருக்கும், ஒரு பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின் வேணும், நல்லா லீனான ஒரு பாடி வேணும், நல்லா வெளியில் பார்க்குறப்ப க்ளோயிங்காக தெரியணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான என்ன ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோன்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. நல்லா சாப்பிடுவோம், கண்ட நேரத்துக்கு தூங்குவோம், ஜிம்முக்கு போக மாட்டோம், நமக்கு தோன்றதெல்லாம் செய்வோம், ஆனால் எனக்கு பாடி மட்டும் அழகாக இருக்கணும், நல்லா நான் எப்போவுமே க்ளோவிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ அது காட்டுதோ காட்டலையோ உங்கள் உடம்பை பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ குட்டி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், பர்ஃபெக்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி கிடையாது. பர்ஃபெக்ஷன் வேண்டாம், பட் கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டண்ட். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். டெய்லி கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் நீங்கள் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு 30 days 40 days பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பிகம் யோர் ஹேபிட். அதுக்கப்புறம் அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. அந்த நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, கொஞ்ச நாள் ஒரு 15 days 20 daysல உங்கள் பாடியில் ஒரு சேஞ்ச் தெரியும். அந்த சேஞ்ச் வந்து உங்களை புஷ் பண்ணும். இதை நீ இன்னும் பண்ணுடா, இன்னும் நல்ல சேஞ்ச் தெரியும் உன் பாடியில் அப்படின்னு அது ஒரு புஷ் கொடுக்கும். அந்த 40 days நீங்கள் கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த ஹேபிட் உங்களால் மாற்றிக்கவே முடியாது. ஓகே, இது பண்ணுனா எனக்கு இது கிடைக்கிது, இது பண்ணுனா நான் இவ்வளோ நல்லா இருக்கேன், இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கேன், என் மைண்டு பாடி எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, என்னோட ஸ்கின் வந்து இவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு ஒரு உந்துதல் உங்கள் பிரைன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 40வது நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். டோபமைன் தான். சிட்டிங்ஸ் ஜாப்ஸ்லாம் இருக்குல்ல, ஐடி பிபிஓஸ் எல்லாமே, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எந்த மாதிரி வரும்? ஆப்வியஸ்லி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்களேன். காலையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்குறதில்ல. எந்திரிப்போம், 10 மணி ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு எந்திரிப்போம், அவசரமாக குளிப்போம், கிளம்புவோம். எப்படி போவோம், காரு, பைக்கு. ஸோ அங்கே எந்த ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டுமே நம்ம கொடுக்குறதில்ல. நேராக போய் என்ன பண்ணுவோம், போய் டெஸ்கில் உட்காந்துப்போம். ஒரு சும்மா சின்னதாக பிரேக்குக்கு கூட எந்திரிக்கிறது இல்லை. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஆக்ஸில் பிரேக் போட்டுட்டு பிளேஸ்லேயே உட்காந்துருப்பாங்க. ஓகேவா? அந்த எழுந்து நடக்கிறதுக்கான அந்த ஒரு உந்துதல் கூட அவங்க கிட்ட இருக்காது. அது ஒரு சோம்பேறித்தனம். என்ன எதுக்கு எழுந்து நடந்துக்கிட்டு சும்மா உட்காந்துருப்போம். ஆனால் அதில் எவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னா, நம்ம பாடி வந்து டோட்டலி வந்து ஒரு லேசினஸ்க்கு அடாப்ட் ஆகிடும். எந்த ஒரு விஷயமும் பண்ணணும். அந்த சின்ன வயசுலலாம் அந்த ஒரு துருத்துருப்பு இருக்கும்ல, பார்த்ததுலலாம் ஏறுவோம், கண்ணத்துக்கெல்லாம் ஓடுவோம், அதெல்லாம் எதுவுமே இருக்காது நம்மக்கிட்ட. ஏன்னா நம்ம அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதே ஆஃபீஸ் முடிச்சுட்டு போய் என்ன பண்ணுவாங்க, நேராக வீட்டு சோஃபாவில் உட்காருவாங்க, நெட்ஃப்ளிக்ஸை போடுவாங்க, டிவியை பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அதே சோஃபாவில் சாப்பிடுவாங்க, அங்கேயே தூங்குவாங்க. அவ்வளோதான். ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்னு எதுவுமே நம்ம கொடுக்கறது கிடையாது. ஸோ பாடி வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்ஸோடு தான் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, ஆனால் நான் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன், ஒரு இடத்துல தான். அதுதாங்க உங்களுக்கு பிரச்சனை. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி மூமெண்ட்ஸ், உங்களை 1 மணி நேரம் நடங்க, 2 மணி நேரம் நடங்க அப்படின்லாம் சொல்லல. ஒரு ஸ்மால் வாக்கா, இப்போ ஆஃபீஸே போகிறீங்க, சாப்பிட்டு முடிக்கிறீங்க, எப்படி ஒரு குட்டி பிரேக் கிடைக்கும் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் வாக்கு. ஃபோன் பேசுகிறீங்க, நடந்துகிட்டே ஃபோன் பேசுங்க. இது நல்லா இருக்கே. அதானே பண்ணுறோம். ஃபோன் பேசுகிறீங்க எல்லோரும், கொஞ்சம் நடந்துகிட்டே ஒரு ஃபோன் பேசுங்க. தண்ணி குடிக்கணுமா, அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லாமல் போய் எழுந்து நடந்து போய் குடிங்க. ஃபுட்டு வேணுமா, எழுந்து போய் சாப்பிடுங்க. தோசையெல்லாம் நம்ம தட்டுக்கு வந்துடுவோங்க, உட்காந்துருந்தீங்கன்னா வேண்டாங்கிறேன், எழுந்திரிச்சு போங்க, ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் கொடுங்க. போய் பக்கத்தில் அம்மா கிட்ட நின்று தோசையை வாங்கிட்டு வந்து ஹாலில் உட்காந்து சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் பாடியுமே வந்து ஒரு ஆக்டிவ் மூமெண்ட்ஸோடு இருக்கும். வேறு வழி கிடையாது.
இல்லை இதே நான் ஜிம்மெல்லாம் போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தட் இஸ் பெட்டர். ஆனால் நான் எனக்கு இந்த ஜிம் போகிறதுக்குலாம் இஷ்டம் இல்லை, ஆனால் நான் எதையுமே எங்கேருந்து நகர்த்த மாட்டேன்னு சொல்கிறவங்க வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தில் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து வாக்கிங் போகலாமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய ஹெல்த் இதெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஹெல்தி ரொட்டீன்? என்னோட ஹெல்தி ரொட்டீன் ரொம்ப சிம்பிளுங்க. நானே சொல்கிறேன்ல, எனக்குமே வந்து கன்சிஸ்டன்சி அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ I'll wake up by around 7:30. I'll go for a small walk like 15 to 20 minutes weekly. I'll go for a walk. And morning breakfast, even after lunch எடுத்துக்கிறேன்னா டின்னர் எடுத்துக்கிறேன்னா that is different, but I won't skip my breakfast. ஓகே, ஸோ ஹெவியாக தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. இட்லி தோசை பூரி நோ, I'll have a ராகி மால்ட் இல்லையா கம்பு தோசை அந்த மாதிரி லைக் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று இல்லை சத்து மாவு anything, பட் I'll have eggs கண்டிப்பாக என்னோட ரொட்டீனில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து ஆன் டைம் சாப்பிட்ருவேன். மேக்ஸ் டு மேக்ஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:30 அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி எனக்கு அதுதான் நான் இப்போ சொல்ல 11 மணி ஷிஃப்ட் தானே எந்திரிச்சுப்போம். அப்புறம் ஸோ 9:30 I'll complete my breakfast. I'll go for my work. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம ஆஃபீஸில் இருக்கிறப்போ அந்த 12:30 1க்கெல்லாம் நம்ம வந்து லஞ்ச் போயிடுவோம். ஆஸ் ஐ செட் ரைஸ் வந்து ரொம்ப கம்மி போர்ஷன்ஸ் தான் இருக்கும். எனக்கு வந்து வெஜ்ஜீஸ் நிறையா இருக்கும். அண்ட் இந்த முக்கியமாக நோ காஃபி நோ டீ. ஓகே ஓகே, எனக்கு என்னைக்காவது தோணணும் லைக் மில்க் இல்லாமல் பிளாக் காஃபியோ பிளாக் டீயோ. அண்ட் அதர் தேன் தட் என்னோட அண்ட் ஈவினிங் ஸ்நாக் இல்லை ஜங்க் ஐட்டம் சாப்பிட்றது இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே நான் சேர்த்துக்க மாட்டேன். பெருசாக எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நைட் ஃபுட்ஸ் வந்து 7:30 8க்கெல்லாம் ஐல் ஷட் டவுன். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து ரொம்ப சாப்பிடவும் மாட்டேன். இந்த நைட் வெளியில் போகிறது, மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் எதுவுமே மோஸ்ட்லி ஐ ஒன்ட் டு. லைக் ரொம்ப ரேர் கேஸ். போர்டு லைஃப்னு சொல்லிடுவாங்க இருந்தீங்கன்னா. I'll go with them, but I won't eat. அண்ட் முக்கியமாக வந்து ஸ்லீப் 7 to 8 hours, மேக்ஸிமம் 9 hours கூட நம்ம தூங்கலாம். அண்ட் நோ மொபைல் ஃபோன்ஸ் பிஃபோர் ஸ்லீப். ஏன்னா எனக்கு நிறையா டைம் அந்த மொபைல் ஃபோன்ஸ் பார்த்து என் ஸ்லீப்பே போயிடும். ஏன்னா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என் ஸ்லீப்பை தாண்டி நான் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு தூக்கம் வரும், பரவாயில்ல இன்னொரு 10 நிமிஷம் பார்க்கலாம் 10 நிமிஷம் பார்க்கலான்னு என் ஸ்லீப் சைக்கிள் என்ன ஆயிடுச்சுன்னா 1 o'clock 2 o'clock அப்படின்னு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து 3 o'clock போய் நின்றுச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். ரொம்ப சிம்பிளான ரொட்டீன். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் கொடுங்க பாடிக்கு. சாப்பிட்றத ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் ஒரு ஹானஸ்ட்டாக எனக்கு இந்த பதில் தேவைப்படுது. இந்த ஒரு ரொட்டீன்குள்ளே வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ராசஸ் தேவைப்பட்டுச்சு? எவ்வளோ டேஸ் ஆர் மந்த்ஸ்? மேபி இது வந்து சீக்கிரம்லாம் நான் அச்சீவ் பண்ணிடல கண்டிப்பாக. ஓகே, ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு 1 year தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் நமக்கு வந்து இப்போது பேரண்ட்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன ரொட்டீனில் இருக்காங்களோ அந்த ரொட்டீனுக்குள்ளே நம்மளே புகுத்திக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலைல 11 மணிக்கு வெளில போகணுன்னு சொல்கிறாங்களா, ஓகே அவங்க கூட போகிறப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் ஒரு லஞ்சுக்கு போகணுன்னு சொல்கிறாங்கன்னா 3 மணிக்கு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, ஓகே 3 மணிக்கு போகிறப்போ லஞ்சை சாப்பிட்டுப்போம். நைட்டு வெளியே சுற்றுவோம், 2 மணி 3 மணிக்கு வந்து தூங்குவோம். இதெல்லாமே எனக்குமே இருந்துச்சு. ஆப்வியஸ்லி இது வந்து எனக்கு ஏன் அப்படின்னா என்னால் அவங்கக்கிட்ட நோ சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பாடியை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறேன், அவங்கள நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா அது தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான மெச்சாரிட்டி வரதுக்கு இட் வில் டேக் டைம். எனக்குலாம் வந்து ஆல்மோஸ்ட் 10 months to 1 year ஆச்சு. எனக்கு வேண்டாம், என்னால் நைட் வெளியில் வர முடியாது, நான் ஆன் டைம் தூங்கணும், நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம், இல்லை அவைலபிளாக இருக்கிற டைமில் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கக்கிட்ட பழகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த பழக்கம் வந்துருச்சு அப்படின்னாலே இது எல்லாமே தானாக வர ஆரம்பிச்சிடும் நமக்கு. ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ஹெல்த்தும் வந்து பேசிக் தான், இதை கூட பண்ணலன்னா எப்படிங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அண்ட் ஸ்கின்னை பொறுத்த வரைக்குமே வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணும், ஹோம் ரெமடிஸ்லாம் நல்லதா இல்லையா அப்படின்ற மாதிரி நேயர்களுக்கும் சரி, ஜென்ரலாக வந்து ஆயிலி ஸ்கின்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் சொல்லி பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்க வச்சிங்க. ஸோ எங்களோட அரங்கத்துக்கு வந்து உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ.